மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகணும், உடல் எடையும் குறைக்கணும், இரும்பு சத்து அதிகரிக்கணும், உடல் சூட்டையும் குறைச்சி உடலுக்கு குளிர்ச்சியும் தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சா சைனா கிராஸ் இல்லைன்னா அகரகர்னு சொல்ற இந்த கடல் பாசியை உணவுல சேர்த்துக்குங்க. நம்ம இன்னைக்கு இந்த அகரகர்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி அகரகர் புட்டிங், அதுவும் வெறும் 40 ரூபாயில செஞ்சிடலாங்க. அதுக்காக நான் 5 கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்து நல்லா மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் அதில் ஊற விட்டுருக்கேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பிழிஞ்சிட்டு திரும்பவும் 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி சூடான உடனே அகரகரை சேர்த்து தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் ஜீனியை கரையிற வரைக்கும் கலந்து விட்டாச்சு. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க ஜீனியை சேர்த்துக்காதீங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. 2.5 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த டைம் ஜீனிக்கு பதிலாக நீங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ விருப்பப்பட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா எசன்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். இப்போ இது கெட்டியாருக்கு முன்னாடியே உங்களுக்கு பிடிச்ச மோல்டு இல்லைன்னா கிண்ணால் இந்த மாதிரி கண்ணாடி ட்ரேல ஊற்றி ஆற வச்சுக்கோங்க. விருப்பப்பட்டா இந்த மாதிரி நட்ஸை துருவி சேர்த்துக்குங்க. 10 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.